கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அருமையான என் சகோதரனே சகோதரியே, உன் பாவத்தை விட்டு திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் கழுவி உன்னை சுத்திகரித்து என்னுடைய பிள்ளையாக நான் மாற்றி விட்டேன். அதனால் உன்னுடைய மீறுதல்கள், நீ என்னை விட்டு மீறி போய் செய்த எல்லா துர்க்குணங்கள், எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன். எல்லாற்றையும் உன்னை விட்டு விலக்கி போட்டேன். உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சொந்த ஜனமாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய ரட்சிப்பை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இன்றைய தினத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல ஒப்புரவாகுங்க. உங்களுடைய மீறுதல், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். கார்மேகத்தை போல தேவன் அகற்றி போட வேண்டும். அதற்காக நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். நிச்சயமாக தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு கொண்டு உன்னை நான் எனக்குள்ளாக நான் வைத்துக்கொள்வேன், கரத்துக்குள்ளே உன்னை மூடி மறைத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புங்க. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு இருப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.